ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் மார்னிங்கில் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆல் டைம் ஹை சென்செக்ஸ் வந்து 76,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணாங்க. பட் வந்து என்ன நினச்சாங்களோ தெரில, மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. நிஃப்டி 50 24 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் வந்து 19 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 310 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி வந்து 170 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 41 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஆக்சுவலாக நிஃப்டி பேங்கையும் நிஃப்டி ஐடியும் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 சென்செக்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 541 கோடிக்கு விற்றுருக்காங்க, டிஎஸ் வந்து 922 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து இந்த மே மந்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ டிஎஸ் வந்து ஒரே ஒரு நாள் விற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஎஸ் வந்து கண்டினியூஸ் பையிங் பண்ணிட்டு இருக்காங்க, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து அப்டேட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13,762 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 13,421 கோடி பண்ணியிருக்காங்க. 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட். ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 9,444 கோடி பண்ணியிருந்தாங்க. 9,444 கோடி முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ 13,762 கோடி பண்ணியிருக்காங்க. நியர்லி 4,000 கோடிக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் மட்டும் ஒரு ஃப்ளாட் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6 இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 2.01% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2.56% இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் வந்து 4.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9,583 கோடி. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் மார்ஜின் வந்து 60 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 16.8% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டில் எவ்வளோ பாலிசி வந்து விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாட்டு 2.03 crore பாலிசி வந்து இந்த இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டில் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 23 வந்து 2.04 பாலிசிஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பாலிசி வந்து இந்த இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டில் சேல் ஆகுனது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்பவே இல்லை, நியர்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 51.21 lakh crore இருக்குது. அதே வந்து சேம் குவார்டர் லாஸ்ட்டில் வந்து 43.97 lakh crore இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 16.48% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சால்வன்சி ரேஷியோ 1.98% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 1.87% இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஏற்றிருந்தாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ₹1036 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் நான் அந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது ரொம்பவே அடிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க வாங்காதீங்கன்னு சொல்லி நானும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 9,000 கோடி பண்ணியிருந்தாங்க. இப்போது நியர்லி 13,000 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து ₹6 இன்ட்ரீம் டிவிடனும் கொடுக்குறாங்க. இது வந்து எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் வந்து அப்டேட்டு. அவங்களோட இன்னொரு கம்பெனி நாளைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. பட் இன்றைக்கி அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து இன்றைக்கி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நியர்லி 12,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. $1.50 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷேர்ஸ் மூலமாட்டோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 12,500 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் போர்டு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து $1 பில்லியன் வந்து ஷேர் சேல் பண்ண போகிறாங்க. அதாவது ஜூனில் வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த $1 பில்லியன் சேலை வந்து QIP மூலம் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு வர்ற அந்த $1 பில்லியன் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து அவங்களோட டெப்ட்டை அடைக்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவங்க வந்து சில பேங்க்ஸ் எல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் பேங்க் லிமிடெடோட சப்சிடரி ஆக்சிஸ் கேபிட்டல், சிட்டி குரூப் இவங்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜூனில் வந்து இந்த ஷேர் சேல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி $1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாந்தா ஷேர் பார்த்தீங்கன்னா நியர்லி 78% இந்த வருஷத்தில் கெயின் ஆயிருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேபிடலேஷன் $20.6 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கிடைச்ச உடனே அந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டும் அவங்களோட ஷேர் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிடைக்கிற ஃபண்ட் எடுத்து அவங்க மேபி இந்த கடன் அடைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து நல்ல ட்ரிக் தான். ஏன்னா அவங்களோட ஷேர் இப்போ ரொம்பவே பீக்கில் இருக்குது, நல்லாவே ரேலியாக இருக்குது. இந்த டைமில் அவங்க விற்று கடன் அடைச்சா அவங்களுக்கு நல்லாவே ஒரு லாபம் தான். என்னன்னு பார்த்தாலும் லாபம் தான். இது வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 386 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 275 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்டரில் 212 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1068 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 898 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 497 கோடியாட்டு இருக்குது. 46.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபோர்த்து குவார்ட்டரில் 339 கோடியாக இருந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில். ஸோ இந்த டைமில் வந்து 46.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 497 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 46.6% இருக்குது. எபிட்டா மார்ஜின் அதே சேம் குவார்ட்டரில் 37.8% இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூ வந்து 4126 கோடி பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 23ல் 2811 கோடி பண்ணியிருந்தாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக. ஸோ 46.8% க்ரோத் காமிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து கன்சாலிடேட்டட் பேசிஸில் ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா 1388 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் நிதியாண்டு 23ல் அந்த ஃபினான்ஷியல் இயர் 23ல் ஃபுல்லாக பார்க்கும்போது 715 கோடி தான் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஒரு வருஷம் ஃபுல்லாக க்ரோத் ரேட் 94.1% இருக்குது. அதே வந்து ரெவன்யூ வந்து 46.8% 1 இயர் ஃபுல்லாக க்ரோத் காமிச்சிருக்காங்க அந்த கம்பெனி. அவங்களோட டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஒன் டைம் சார்ஜை வந்து இது டேக்கன் பண்ணியிருக்காங்க 90 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெவன்யூவில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராப் ஹெல்த் சயின்சஸ் சிஹெச்எஸ் அந்த பிஸ்னஸில் வந்து இந்த கிராப் சீசன் வந்து ரொம்பவே போராக இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு 25 கோடி வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆன் அசட்ஸ் ஆஃப் த சிஹெச் டிவிஷன் அதில் வந்து ஒரு 30 கோடி அமௌண்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாட்கோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 1030 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் கூட நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கிச்சுன்னா ஒரி பண்ணக்கூடாது. பட் லாங் டேர்முக்கு நாட்கோ ஃபார்மா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டாக்கு. நல்லாவே ஒரு ஃபியூச்சர் இருக்குது நாட்கோ ஃபார்மாக்கு. நான் ஆல்ரெடி 850 அக்யூசிஷன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நாட்கோ ஃபார்மா அந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம். மேபி ஒரு 950 அந்த ரேஞ்சுக்கு வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வரையும் சான்சஸ் இருக்குது. இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸும் ஸ்ப்ளிட் பண்ணி டிமர்ஜ் பண்ணி அதை தனியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஐடிசி வந்து 40% ஓனர்ஷிப் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் 40% ஓனர்ஷிப் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஐஐஏஎஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி. அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அதை மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நீங்கள் ஓட் பண்ணும்போது இந்த ஹோட்டல் பிஸ்னஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எதிராட்டு வாக்களிங்கன்னு சொல்லி இந்த ஐஐஏஎஸ் வந்து அட்வைசரி கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேல்யூ வந்து அன்லாக் பண்ணும்போது இந்த ஹோட்டல் பிஸ்னஸோட மெட்டீரியல் வேல்யூவை அன்லாக் பண்ணும்போது அது ப்ராப்பராக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதனால வந்து இந்த ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த டிமர்ஜருக்கு எதிராட்டு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடிஸில் வந்து அப்டேட்டு இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 432 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இப்படிப்பட்ட அட்வைசரி கம்பெனிஸ் நெகட்டிவ் நியூஸ் எடுத்து விட்டதுனால ஷேர் ப்ரைஸில் ஒரு கரெக்ஷன் நடக்க ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வாய்ப்பை பயன்படுத்தலாம். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 அந்த டிமர்ஜர் நடக்கும்போது 400 கீழே வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஐடிசியில். ஸோ அந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. இவங்க கொடுத்துருக்க அப்டேட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 25ல் அவங்க வந்து இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 6 நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து மேலே லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 12 to 13 மந்த்ஸில் அவங்களோட நியூ பிளான்ட் இந்த எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஆப்ரேஷனலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செயல்பாட்டுக்கு வந்துடும் 12 to 13 மந்த்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபெசிலிட்டியை ஸ்மால் ஃபெசிலிட்டியாட்டு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. 2500 பஸ்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மேபி ரேம்ப் அப் ஆகி 5000 பஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு டெண்டர்ஸ் கிடைக்கிறது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் நிதியாண்டு 25ல் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 7% மேலே ரேலி ஆயிருந்து. ரீசன் பார்க்கும்போது இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் வந்து அசோக் லைலாண்டில் வந்தது தான். ரிசல்ட்ஸும் 17% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்து 227 ரூபா அந்த ரேஞ்சில் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 7% மேலே இன்னைக்கு ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக் லைலாண்டில் வந்த முக்கியமான அப்டேட் என்னென்னா இந்த எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் இருக்கிறாங்களா, எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் அவங்க வந்து 250 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த அசோக் லைலாண்டுக்கு. இன்றைக்கி 227 ரூபா போயிடுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் விரைவில் 300 ரூபா டச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 170 ரூபா அந்த ரேஞ்சிலே
நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் 120 130 அந்த ரேஞ்சிலே வாங்கி வச்சுருந்தேன் அசோக் லைலாண்டு. இந்த அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கும் ஐசிசி பேங்க் மூலமாக மேலே வந்து ஒரு மானிட்டரி பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் பார்க்கும்போது இவங்க வயலேஷனை மீட் பண்ணியிருக்காங்க, இந்த ரூல் வயலேஷனை மீறி இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் மேலே சென்ட்ரல் பேங்க் இந்த ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா 1 கோடி வந்து பெனால்ட்டியை வந்து ஐசிசி பேங்க் மேலேயும் நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க் மேலே வந்து 91 லட்சம் பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் பார்க்கும்போது இவங்க அந்த டேம் லோன்ஸ் மேலே அந்த டிரான்சாக்ஷன் சம்மந்தமான இது வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லோன் சம்மந்தமான ரூல்ஸை வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. மானிட்டரி பெனால்ட்டி வந்து ஐசிசி பேங்க் மேலேயும் போட்டிருக்காங்க, எஸ் பேங்க் மேலேயும் போட்டிருக்காங்க ஆர்பிஐ. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராசெனக்கா இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 39 கோடி பண்ணியிருக்காங்க. 128% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஒரு பிரிட்டிஷ் ஃபார்மா கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவிலே அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அஸ்ட்ராசெனக்கா. இவங்க தான் அந்த கொரோனா ஊசி வந்து ரிட்டர்ன் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 17 கோடி வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. இப்போ நியர்லி 39 கோடி பண்ணியிருக்காங்க. 128% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 383 கோடியாக இருக்குது, 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 284 கோடி பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 6432 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 24 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து நான் வாங்கலை, பட் ரிசல்ட்ஸ் அப்டேட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆஸ்ட்ராசெனக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க நிதியாண்டு 24. அவங்க வந்து 1000 கோடி மார்க்கை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ வந்து 1000 கோடி அப்படின்ட்டு டச் பண்ணியிருக்காங்க. 1300 கோடி பண்ணியிருக்காங்க. நியர்லி 29% இந்த வருஷத்தில் குரோத் காமிச்சிருக்காங்க. இது வந்து ரெவன்யூ வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ்ட்ராசெனக்காவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவி சார்ஜிங் ஸ்டேஷனை சென்னையில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அவங்க வந்து 100க்கு மேற்பட்ட அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100 மோர் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஐபிஓவில் வந்து $2.5 பில்லியன் to $3 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூஷன் வந்து 22லேருந்து $30 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இதுதான் பிக்கஸ்ட் ஐபிஓ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஆட் இது வந்து ஐபிஓ வேல்யூ 25,000 கோடி கிட்ட வரும். எல்ஐசி தான் லாஸ்ட் ஆட் 21,000 கோடி ஐபிஓ வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பிக்கஸ்ட் ஐபிஓவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஆம் கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. இந்த சிலிகான் சிப்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்த ஏஐ ஒர்க்லோட வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த சிலிகான் சிப்ஸை வந்து கஸ்டமைஸ் டெவலப் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஆம் கூட. இன்டெலும் இவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருந்தாங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு.